தேவன் நம்மை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். எப்பொழுதுமே பாடுகள், எப்பொழுதுமே கஷ்டம், எப்பொழுதும் நஷ்டம், எப்பொழுதும் தரித்திரம், இப்படி இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. சந்தோஷமாக இருக்க ஆண்டவர் வழிகளை சொல்லி கொடுத்திருக்கிறார். வேதத்தில் நம்ம படிக்கும்போது எபிரேயர் 6:14 வாசிப்போம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை வாக்கு பண்ணுகிறார். ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து அவனை ஆசீர்வதித்தார். முதலாவது அவனை ஆசீர்வாதமாகவே வைத்தார். மூன்றாவது அவன் மூலமாக சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி அவனுக்கு ஒரு குழந்தை கூட இல்லாமல் இருந்தபோது அவனை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன அந்த ஆண்டவர் அவனை பெருக பண்ணி அந்த பாக்கியத்தை அவனுக்கு கொடுத்தார். அவருடைய டைமிங்ஸ், அவருடைய காலத்தை சார்ந்திருக்கணும். அவசரத்தில் எதுவும் நடக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது. அவருடைய டைமிங்ஸில் நீ சார்ந்திருந்து அவருடைய டைம் படி செய்வார் என்று காத்திருக்கணும். ஆண்டவர் நிச்சயம் உன் தேவையை சந்திப்பார் என்று அவரை சார்ந்திருக்கும் போது ஆசீர்வாதம் வருகிறது.